இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சாமி, வணக்கம் சாமி. சொல்லுமா, என்ன பிரச்சனை? உன் பிரச்சனைய என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன், இல்லைன்னா தீக்கிறதுக்கு ஒரு வழிய சொல்றேன். சாமி, நான் ஜீவ சமாதி இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளத்துல முங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்ன விடணும்னு சொன்னீங்க. இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வருஷப்படுத்தினா அதுல முதல்ல வர்றது ஜீவா சார் தான். அதனாலதான் நான் அவரையே விட்டு கொடுக்கறதா சொல்லி அர்ப்பணிச்சு ஜீவ சமாதியும் இருந்த சாமியும் ஜீவா சாரை காப்பாத்தி கொடுத்துருச்சு. இது எல்லாமே நல்லா தானேமா நடந்திருக்கு, இதுல என்ன பிரச்சனை? இப்ப ஜீவா சாரும் அவர் அம்மாவும் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க சாமி. யாருக்கும் தெரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணிட்டாங்க. எனக்கு சொல்லாம கோயில் கூட்டிட்டு போய் தாலிய கட்டிக்கோங்கிறாங்க. நான் ஜீவா சாரை விட்டு கொடுத்துதான் அவரை காப்பாத்திருக்கேன்னு எப்படி என்னால சொல்ல முடியும் சாமி? அவங்க கொடுத்த கூரை புடவைய சாமி முன்னாடி வச்சு அது மேல ஒரு வெத்தலைய வச்சு அதுல சூடத்தை கொளுத்தி நான் சாமி கிட்ட கேட்டேன், நீ எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த சேலை எரிய வேண்டாம், நாங்க கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சேலையில நெருப்பு பிடிக்கட்டும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி. நானும் ஜீவா சாரும் கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்னு சாமி சொல்லிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் வேதனை என்னன்னு தெரியாம அவங்க மேலும் மேலும் என்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்க சாமி. என்னை ஏன் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு செல்ல புள்ள மாதிரி. நாம நமக்கு பிடிச்ச குழந்தைங்கள விளையாட்டுக்கு வெறுப்பேத்துறது இல்லையா, அது மாதிரிதான் கடவுளும் உன்கிட்ட விளையாடி பார்க்கறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீயும் அந்த பையனும் சேர்றதுக்கு வழி தேடி வந்திருக்கியா? இல்ல சாமி, நான் சாமி கிட்ட ஒப்படைச்சவரோட கல்யாண ஏற்பாடு வரைக்கும் பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு சாமியும் அறிகுறி காட்டிடுச்சு. இதனால சாமி கோபமாகி ஜீவா சாருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக தான் வந்த சாமி. உனக்கு தெரியாம நடந்ததுல உன் தப்பு ஒண்ணும் இல்லையே.